ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து காலையிலேயே ஒரு ஃபோனு. ஸோ ஒரு 6 மணிக்கெல்லாமே ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. பட் நேற்று நைட்டு என்னவோ தெரியல, ஒரு மாதிரி தூக்கம் இல்லாமல் தான் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். பட் கரெக்டாக எனக்கு அது 6 மணிக்கு ஃபோன் வந்த உடனே தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு மேட்ரு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 9 o'clock 9:30 ஃபோன் அடித்து கேட்டால் ஒரு ஆடு இறந்துட்டு இருக்கு. ஸோ என்ன ப்ராப்ளம் ஏதுன்னே ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்மளோட பார்க்குற ஆளும் அவரோட பர்சனல் வேலையாக கொஞ்சம் வெளியில் போயிட்டாரு. ஸோ நம்மளோட அந்த லேடிஸ் அவங்க தான் அந்த ஃபுட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நாள் ஒரு 2 நாள் 1.5 நாள் தான் 3 வேளை போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தா ஒன்று இறந்துருச்சு. ப்ளஸ்ஸு இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சோம்னா, இதுங்க வந்து நைட்டு கூண்டுலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வந்து ஒரு மூட்டை ஃபீடை காலி பண்ணியிருக்கு. ஸோ ஒரு மூட்டை ஃபீடு காலி பண்ணால் என்னத்துக்கு ஆகுறது? அதனால ஃபுல்லாக டிசென்ட்ரி டைரியா ஆகுது போல். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம போயே ஆக வேண்டிய சூழ்நிலை. இப்போ போயிட்டு அதுக்கு டிசென்ட்ரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு எப்படியாவது நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிட்டு வரணும். ஸோ இன்றைக்கி ஒரு சோகமான நாள் தான். பட் பரவாயில்ல, நல்ல வெயிட் போட்டு நல்லா வந்துட்டு இருந்துச்சு. மேபி தெரியல என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல. ஸோ பார்ப்போம். இது எல்லாமே நடக்கும்னு தெரிஞ்சு தான் பண்ணுறோம். இதுக்கு மேலே எல்லாமே வந்து கடவுள் விட்ட வழி, பார்த்துக்கலாம். ஓகே, நான் ஃபார்ம் போயிட்டு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 27 நம்மளோட ஒருத்தர் காலி. அவருக்கு தனியாக போய் ஃபீட் எழுதி சாப்பிட்ருக்காரு திருட்டுத்தனமாக, அதனால் அவர் காலி ஆகிட்டார். ஸோ இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லூஸ் மோஷன் மாதிரி கொஞ்சம் ஆகுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இது என்ன ரஞ்சித், ஒன்று மட்டும் தனியாக இருக்கோ?
ஸோ இந்த இன்ஜெக்ஷனும் இன்னொரு இன்ஜெக்ஷனும் சேர்த்து படிக்கணும். யார் யாருக்கெல்லாம் லூஸ் மோஷன் ஆகுதோ, கழிச்சல்னு சொல்லுவாங்க. அதை ஓவர் ஃபீடு எடுக்கும் போது இந்த ப்ராப்ளம் வரும். மனுஷனுக்கு வர்றது இல்லையா டைஜஷன் ப்ராப்ளம், அந்த மாதிரி. 2 ml. இது ஒன்று இருக்குது. இங்கே வேறு கொஞ்சம் அங்கே பெருசாக ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல இல்லை இல்லை அந்த இது தான், இந்த 27 தான் இருக்குமா? இது கொஞ்சம் தேறி இருக்காரு இந்த ப்ரௌனு. எட்டாம் நம்பரில் அத்தரை. ஒரு நாள் ஃபார்மில் ஆள் இல்லைனாலும் இப்படி ஆகிடுது பாருங்க. தண்ணி இல்லை, ஒழுங்காக இன்னும் பெருக்கிறவங்க வரலை, அண்ட் இதுங்கெல்லாம் வேற கழிச்சல் போட ஆரம்பிச்சிச்சிங்க அங்கங்கே. ஸோ இவங்களெல்லாம் இப்போ யாரெல்லாம் கழிச்சல் போடுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே யாரோ போட்டுக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக. ஒருத்தரே தேடி தேடி பிடிச்சி போட வேண்டியதாக இருக்குது. ஸ்மெல் வந்துச்சுல்ல? ஆமாம், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருங்க. உடனே எல்லாம் பார்த்து நல்லா இருக்கணும். உடனே எடுத்துட்டா, உடனே எடுத்துட்டோம்னா இது நல்லா இருக்கும்.
இங்கே விட்டு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஸ்டாஃப் வந்து காஞ்சிபுரம்ல இருந்தார். அவரோட பர்சனல் ப்ராப்ளம், ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஸோ அவரை போய் பிக்கப் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஃபார்முக்கு வந்துட்டு என்ன 140க்கும் யாருக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம், வயிற்று ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துட்டு அதில் பார்த்தா ஒரு 7 பேருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. லைக் என்னன்னா நைட்டோட நைட்டு இவனுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டை அப்படியே எல்லாருமே சேர்ந்து இடிச்சு கேட்டை திறந்து அழகாக வெளில வந்து ஒரு 50 கிலோ மூட்டை இருந்திருக்கு. 50 கிலோ மூட்டையை ஒரே நாளில் இந்த 7 கல்பிரிட்ஸும் சேர்ந்து காலி பண்ணியிருக்கிறானுங்க. இதோட எஃபெக்ட் தான் இந்த ஒரு டெத்து கூட. இன்னைக்கு ஒருத்தர் செத்து போயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த 7 பேர் தான். பரவாயில்ல, போனது போயிடுச்சு. பட் மற்றபடி குட்டிங்க ஹெல்த்தியாக தான் இருக்குது. அண்ட் இதுவும் கடந்து போகும். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஃபீடு திருப்பி இப்போ கம்மி பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்பராக ஆனதுக்கப்புறம் ஒரு 2 or 3 டேஸ் கழித்து நார்மல் ஃபீடு நம்ம, இதுதான் சினாரியோ. ஸோ இது இப்படி சாப்பிட்றதுனால நம்மளோட ஃபீடு போடுறவங்களும் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாமல் போட்டாங்க. அதனால் கொஞ்சம் அந்த ட்ரையாக இருக்கிறனால கொஞ்சம் அடைப்புகள் ஜாஸ்தியாகிருக்கும். மற்றபடி இப்போதைக்கு நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. Let's see on a next video.